அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, கீடா இந்த படத்தோட கதையில தான் பார்க்க போறோம். கதை வந்து ஒரு பள்ளி படிக்கும் மீரா என்ற சிறுமியில இருந்து தொடங்குது. அவளோட அம்மா வந்து ஆஷா. மீரா படிப்பில முன்பை போல வந்து சுறுசுறுப்பா என்பதை வந்து மெதுவா வந்து கவனிக்கிறா. இதற்கு காரணமா வந்து மீராவுக்கு வந்து ஒரு பையன் கூட தொடர்பு இருக்குதுன்னு தெரிய வருது. ஆஷா வந்து முதல்ல வந்து தன் மகள வந்து அடிக்கிறா. பிறகு அந்த பையனிடம் வந்து என் மகள்ட்ட வந்து தூரமாயிருன்னு சொல்லி தெளிவா வந்து எச்சரிக்கிறா. ஆனா வந்து கதை இங்கிருந்து தான் ஒரு விசித்திரமான திருப்ப வந்து எடுக்குது. ஏன்னா வந்து கதாபாத்திரம் கூட அதே தியாகம் வந்து தன் மகளோட காதலின் பக்கமே வந்து ஈர்க்கப்படுறா. படத்தோட இறுதியில் வந்து ஒரு அதிர்ச்சியே வந்து காத்திருக்கு. படத்தோட ஆரம்பம் ஒரு ஃபோன் அழைப்போட தொடங்குது. ஒரு பள்ளி ஆசிரியரான ஆஷா வந்து ஃபோன் எடுத்து இதோ வந்துடுறேன்னு சொல்லி கூறுறா. அவளது மகன் வந்து பள்ளிக்கு வந்து தயாராகிட்டு இருக்கா. ஆஷா வந்து ஒரு தாயாக வந்து அவளுக்கு வந்து ஒவ்வொரு சின்ன தேவையும் வந்து கவனித்து கொள்றா. அவன் வந்து மீரா வந்து ஒரு ஆட்டோவில் ஏற்றி வந்து பள்ளிக்கு வந்து அனுப்பி வைக்கிறான். மீரா புன்னகையுடன் பை சொல்லிட்டு வந்து போகிறான். ஆஷாவோட கணவர் சுதீர் ஒரு எழுத்தாளர். ஆனால் அந்த இருவருக்கும் இடையில வந்து அதிக பேச்சுவார்த்தை இல்லை. பணம் தட்டுப்பாடு வந்து தெளிவாக வந்து தெரியுது. ஆஷா வந்து பள்ளிக்கு செல்லும் முன்னே ஒரு ஹோட்டலில் வந்து நிற்கிறான். அங்கே அவள் வீட்டில் செஞ்ச ஊறுகாயை கொடுத்து வந்து வந்திருக்கா. பேரம் பேசிய பிறகு வந்து ₹225 வந்து அதை வந்து கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறா. அடுத்த வாரம் வந்து 10 பாட்டில் வேணும்னு சொல்கிறான். இது வந்து ஆஷா வந்து ஒரு ஆசிரியர் மட்டும் இல்லை, வீட்டு நடத்துல வந்து தையல் வேலை, ஊறுகாய் விற்பது போன்ற வேலைகளை வந்து செய்கிறான்னு வந்து தெரிய வந்து பள்ளிக்கு சென்ற ஆஷா வந்து அழுதுகிட்டு இருக்கிற ஒரு குழந்தைய வந்து அன்புடன் வந்து சமாதானப்படுத்துகிறா. அந்த குழந்தையிட வந்து அம்மாவோட வந்து நீங்கள் சொல்லுங்கள் நான் பார்த்துக்கிறேன்னு வந்து சொல்கிறான். அவள் வந்து குழந்தைக்கு வந்து ரைம் சொல்லி கொடுக்குறா. அவள் வந்து குழந்தைகளோட மனதார வந்து இணைவது தெளிவாக வந்து தெரியுது. இதையோட ஆஷாவுக்கும் மீராவுக்கும் தூங்கி கொண்டிருக்காங்க. மேலே வந்து ஏதோ சத்தம் கேட்குது. ரெண்டு பேரும் பயந்து போய் வந்து சுதீரோட ரூமுக்குள்ளே போகிறாங்க. அந்த சுதீர் வந்து விழிச்சிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த சத்தம் வந்து திருடன் இல்லை, வீட்டு பறவை இருக்கும் எலியோட தான் தெரிய வருது. ஆஷா வந்து கோவத்தை வந்து சுதீரை வந்து கத்துறா. எத்தனை முறை சொல்லியிருக்கேன் இந்த எலிகளை ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து அதை வந்து கட்டுக்குள்ள வந்து வரவிடன்னு சொல்லி சுதீர் வந்து சமாதானப்படுத்துகிறான். மீராவுக்கு வந்து பரதநாட்டியம் கற்க வந்து ஆசை. எனவே வந்து ஆஷா வந்து அவளை வந்து நாட்டிய கிளாஸ் வந்து சேர்த்து விட்றா. ஆஷா வந்து சில ஸ்டெப்பை வந்து தானும் செஞ்சு பார்க்குறா. இதை பார்த்து ஆசிரியர் வந்து சிரிக்கிறாங்க. தினமும் மீரா விடுவதும் கூட்டி போவதும் ஆஷா ஒரு தாயை விட அவளுக்கு ஒரு தோழியாக இருப்பதை வந்து காட்டுறாங்க. ஒரு நாள் வந்து பள்ளியில் பெற்றோர் பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து நடக்குது. மீராவோட மார்க்ஸ் எல்லாம் வந்து முன்போட வந்து குறைஞ்சிருக்கிறத வந்து பிரின்ஸிபல் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. மதிப்பை வந்து மோசம் இல்லை, ஆனால் வந்து அவள்கிட்ட வந்து அதிகம் எதிர்பார்ப்பு இருக்குது. ஆஷா வந்து கவலைப்படுறா. அடுத்த முறை வந்து எல்லாம் சரியானு வந்து மீரா வந்து கூறுறான். மீரா வந்து ஒரு திறமையான மாணவன் இன்னும் ஒரு ஆசிரியர் வந்து உறுதி அளிக்கிறான். சாயங்காலம் வீட்டுக்கு வந்தோடனே வந்து மீரா தன்னோட அம்மா வந்து சோகமாக இருப்பதை வந்து பார்க்குறான். மீரா அம்மாவோட என்னாச்சு உடம்பு சரியில்லையான்னு கேட்குறான். ஆனால் வந்து ஆஷா வந்து அதை வந்து தவிர்க்கிறான். மீண்டும் மீண்டும் கேட்க பிறகு அவள் கடைசியாக வந்து பேசுகிறேன், நான் உன்னை எவ்வளோ கவனிச்சிக்கிறேன், ஆனால் வந்து மார்க் எவ்வளோ கம்மியாக இருக்கேன் அப்படின்னு வந்து கேட்குறேன். மீரா வந்து அம்மா ஒரே ஒரு எக்ஸாம் தானே, அடுத்த தடவை கரெக்டாக எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஆஷா வந்து எனக்கு மறைக்காமல் ஏதாவது விஷயம் இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ வந்து திடீர்னு வந்து ஒரு ஃபோன் வந்து ஒடிக்குது. அந்த ஃபோன் வந்து ஆஷாதும் இல்லை, மீராவதும் இல்லை, சுதீரோடதும் இல்லை. ஆஷா வந்து அதிர்ச்சி அடைந்து இந்த ஃபோன் சத்தம் எங்கேருந்து வருதுன்னு வந்து பார்க்குறேன். அந்த நிமிஷமே வந்து மீரா வேகமாக வந்து தான் ரூம்குள்ளே வந்து போகிறான். உண்மையிலே வந்து அவள் ஒரு ஃபோனை வந்து மறைச்சி வச்சிருக்கா. இதை யாரோட ஃபோன்னு சொல்லி ஆஷா வந்து கத்துறா. மீரா வந்து ஃபோனை பறிக்க விடாம வந்து தடுத்து அது வந்து ஏதோ ஒரு டெலிட் செய்கிறா. ஆஷா வந்து ஃபோனை வாங்க முன் வரும்போது மீரா வந்து கோவத்தை வந்து ஃபோனை தரையில் அடித்து உடைக்கிறா. ஆஷா வந்து திகைச்சு போகிறா. ஃபோனில் மீரா மறைக்க விரும்புகிறது ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லி அவள் வந்து உறுதியாக வந்து நம்புறா. மீரா ஒரு மூலையில் உட்காந்து அழத் தொடங்குறா. கோவத்தை வந்து உண்மையோட வாங்க முடியாதுன்னு சொல்லி அன்பால் தான் பேச வேணும்னு சொல்லி ஆஷா வந்து புரிஞ்சுக்கிறா. இங்கே ஆஷா வந்து மீராட்ட வந்து உண்மையாக அன்பாக பேசி வந்து உண்மையை வந்து அறிஞ்சிக்கிறான். மீரா வந்து ஒரு பையன் இருப்பதாகவும் அவன் வந்து தன் தோழியோட அண்ணன் வந்து பேச்சு சாதாரணமாக தான் இருந்துன்னு வந்து சொல்கிறான். பிறகு ஏன் ஃபோன் அடித்தா வந்து ஆஷா கேட்குறேன், நீங்கள் வீணாக டென்ஷன் ஆவீங்கன்னு பயந்து தான் வந்து மீரா வந்து சொன்னான். இனி படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துவதாக மீரா வந்து வாக்குறுதி அளிக்கிறா. ஆஷா வந்து நம்புகிறான். ஆனால் அந்த ஒரு தாயாக அந்த பையனோட எண்ணெய் வந்து கேட்குறேன். மீரா எண்ணெய் வந்து கொடுக்குறா. ஆஷா அதை ஃபோனில் வந்து சேமித்துக்கிறா. இருந்தாலும் வந்து அவன் மனதில் வந்து பயம் வந்து நீடிக்குது. அடுத்த நாள் வந்து மீரா கோவமாக இருக்கா. பேசாமல் வந்து பள்ளிக்கு வந்து போகிறா. ஆஷா வந்து சுற்றிக்கிட்டும் வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஆனால் வந்து அவன் வந்து தான் எழுத்து வழியில் வந்து மூழ்கியிருக்கான். சில நாட்களுக்கு பிறகு வந்து ஆஷா வந்து ஒரு புதிய ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்குறா. பள்ளியில் ஒரு தோழி வந்து அதை வந்து பாராட்டுறான். அங்கே வேலை பார்க்க ஒரு பையன் வந்து அவருக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லித்தரான். மாலையிலே வந்து ஆஷா வந்து புதிய ஃபோனை வந்து வச்சுருக்கிறத பார்த்து மீரா வந்து ஆச்சரியப்படுறான். அவன் அம்மாவுக்கு வந்து செல்ஃபி எடுக்க கற்றுக் கொடுக்குறா. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் வந்து அக்கௌண்ட் உருவாக்கி வந்து தரா. தாய் மகள் வந்து மகிழ்ச்சியாக சேர்ந்து வந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. மறுபுறம் வந்து டியூஷன் செல்லும்போது அக்கின் வந்து மீராட்ட வந்து பேச வரான். இனிமேல் வந்து பேசுவது சரியில்லைன்னு சொல்லி மீரா தெளிவாக வந்து சொல்லிடுறா. அக்கின் வந்து கேஃபே சரி வந்து கூப்பிட்றான். ஆனால் வந்து அண்ணன் மீரா வந்து மறைக்கிறான். இங்கே ஆஷா இப்போது வந்து அடிக்கடி வந்து ஃபோனில் மூழ்க தொடங்குறா. ஃபேஸ்புக் பயன்படுத்தும் போது அவளுக்கு அகிலன்ற ப்ரொஃபைல் வந்து கண்ணுக்கு வந்து படுது. இவன் தானே அந்த பையன் சொல்லி அவன் வந்து யோசிக்கிறான். ஆஷா அகிலுக்கு வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டுன்னு அனுப்புகிறான். அகில் உடனே வந்து ஏற்றுக்கிறான். சேட் வந்து ஆரம்பிக்க, நீ என் மகளோட பேசிகிட்டு இருக்கேன் வந்து ஆஷா கேட்குறா. அகில் ஆமாம் அப்படின்றா. ஆஷா வந்து கோபமான எமோஜியை வந்து அனுப்பி நேரில் சந்திக்கணும்னு சொல்கிறா. அதில் அகில் சந்திப்பதற்கான இடத்தையும் நேரத்தையும் வந்து உறுதி பண்ணுறான்.
இரவில் வந்து ஆஷா வந்து ஃபோன் பயன்படுத்தி கொண்டிருக்கும்போது சுதீர் வந்து அவள் அருகே வந்து அமர்றான். சுதீர் வந்து தயக்கத்துடன் தான் பல வருடங்கள் நமக்கிடையே வந்து எதுவும் நடக்கல, இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம ஒன்றா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதை வந்து இந்த விஷயம் உங்களுக்கு இதுதான் தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு எதையும் கேட்காம வந்து அங்கேருந்து போயிடுறான். அவங்க உறவில் வந்து கணவன் மனைவி என்ற உறவு வந்து நீண்ட காலத்துக்கு முன்பே முடிஞ்சிச்சுன்னு இது வந்து தெரியுது. அடுத்த நாள் வந்து ஆஷா வந்து தான் பைக்கை வந்து எடுத்துகிட்டு வந்து சுதீர் சொன்ன இடத்துக்கு வந்து போகிறான். அங்கே காரில் வந்து காத்துட்ருக்கான். அவன் வந்து புன்னகையோட காரில் உட்காருங்க இங்கேயே பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆஷா வந்து அமர்றா. கார் முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்து ஆஷா வந்து கோபத்தோட வந்து அக்கிட்ட வந்து கேட்குறேன், என் பொண்ணுக்கு நீ ஏன் மொபைல் வாங்கி கொடுத்த, அவங்க 2 பேருக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்குறேன். அக்கிட் அமைதியாக, நீங்கள் நினைப்பது போல் எதுவும் கிடையாது, மீரா என் தங்கையோட தோழி, நான் ஒரு தங்கையாக தான் பார்க்குறேன் அப்படின்றேன். ஆஷாவுக்கு வந்து நிம்மதி கிடைக்குது. நான் பயந்து போயிட்டேன் அப்படின்றாங்க. அக்கிட் கிண்டறாங்க, உண்மையிலே உங்கள் மகள் உங்களை பற்றி தான் அதிகம் பேசுவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பேச உடனே பேச்சுனால வந்து சூழல் கொஞ்சம் ரேசாக வருது. அகில் வந்து காஃபி குடிக்க கூப்பிட்றேன். ஆனால் வந்து ஆஷா வந்து நான் வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறேன். இரவில் வந்து அகில்கிட்ட வந்து மெசேஜ் வருது, உங்களோட பேசுறது மகிழ்ச்சியாக இருந்தது. ஆஷாவுக்கு வந்து இது வந்து பிடிக்கல, இது ஃப்ளிட் செய்வதாக வந்து அவன் வந்து நினைக்கிறான். எனக்கு மீண்டும் மெசேஜ் செய்யாதுன்னு சொல்லிட்டு அவள் தெளிவாக வந்து சொல்லிடுறான். அன்றைக்கி இரவு வந்து எலிகை வந்து தையடை இயந்திரத்தை வந்து ஒயரை வந்து துண்டிச்சிருந்தேன். ஆஷா வந்து எரிச்சலேருந்து மீராவோட சேர்ந்து எலிகளை கொள்ள முயல்றா. ஆனால் மறுபடியும் வந்து சுதீர் வந்து போதையில் வந்து எங்கேயோ விழுந்து கிடக்கிறான். அகில் வந்து அதை பார்த்து ஆஷாவுக்கு ஃபோன் செய்கிறான். ஆஷா அங்கே வருகிறான். அகிலுக்கு நன்றி கூறிவிட்டு சுதீரை வந்து வீட்டுக்கு அழைத்து போகிறாங்க. அடுத்த நாள் பள்ளியில் வந்து அகிலோட ஃபோன் வந்து வருது. அவன் வந்து இப்போது எல்லாம் சரியாயிடுச்சா என்று கேட்குறான். ஆஷா, ஆமாம், இது தினமும் நடப்பதான், உதவிக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறான். அகில் வந்து பேச்சை வந்து கவரத்துக்காண்டி ஆஷா தனது வந்து துக்கத்தை வந்து பகிர்ந்து கொடுக்குறான். எத்தனை முறை சொல்லியும் மது அந்த வந்து நிறுத்தலை. அகில் நம்ம வெளியே சந்திக்கலாமான்னு சொல்லி கேட்குறான். ஆஷாவோட வந்து மறக்க முடியல. காரணம் கேட்டதுக்கு வந்து அகில் சும்மா பேச வேணும்னு வந்து சொல்கிறான். இதுவரை வந்து காரில் வந்து சுற்றி கொண்டே வந்து பேசுகிறாங்க. அகில் வந்து கூறுறான், உங்கள் மகன் உங்களை பற்றி சொல்லும்போதே உங்களை சந்திக்க வேணும்னு ஆசை இருந்தது. இப்போ உங்களை நேரில் பார்த்தது வந்து எனக்கு உங்களை பிடிச்சி வச்சு. உண்மையாக சொல்லப்போனால் நான் உங்களை லவ் பண்ணுறேன். ஆஷா வந்து அழைச்சிடுறேன். நீ என்ன சொல்கிறேன், எனக்கு 38 வயசு, எனக்கு 17 வயசில் மகள் இருக்கேன். அகில் புன்னகைச்சு, அதுக்கு என்ன, நீங்கள் என்னை விட வந்து பெரியவளாக இருந்தால் என்ன, நான் இதெல்லாம் வந்து நம்பிக்கை கொடுவது, நான் உணர்ந்ததை வந்து சொல்கிறேன். யாருக்கும் தெரியாமல் வந்து நம்ம லவ் பண்ணுறான் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஆஷாவுக்குள்ள வந்து ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு சலனை வந்து ஏற்படுது. இரவில் வந்து மீரா வந்து படிச்சுட்ருக்கா. சுதீர் வந்து அதிக சத்தத்தில் வந்து டீ பார்க்குறான். ஆஷா கோவத்தில் வந்து ரிமோட்டை படிச்சுட்டு வந்து டீ ஆஃப் பண்ணி பாடுறா. சண்டை வந்து தொடங்குது. அவள் வந்து கத்துறா, மகள் படிச்சுட்டு இருக்கா, உங்களுக்கு டீ பார்க்க முக்கியமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை ஒழுங்காக செய்கிறது கிடையாது. அடுத்த நாள் வந்து காலையில் வந்து ஆஷா வந்து வெளியே செய்ய தயாராகிறா. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்து மேக்கப்லாம் போட்டு வந்து கிளம்புறான். இப்போ சுதீர் வந்து உத்து பார்க்குறான். ஆனால் வந்து எதுவும் வந்து கேட்கல. வழியில் வந்து அகிலோட ஃபோன் வந்து ஆஷா அந்த பைக்கை வந்து நிறுத்தி வந்து பேச, நேற்று நீ சொன்ன மாதிரியான உண்மையான சும்மா சொன்னீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். அகில், நிச்சயமாக நான் மனதார தான் சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஆஷா வைக்கப்பட்டு ஃபோனை வந்து கட் பண்ணுறான். பழைய வந்து அவங்க குழந்தைக்கு வந்து பாடம் நடத்துகிறான். ஆனால் வந்து இந்த கவனம் வந்து எங்கேயோ வந்து இருக்குது. அகிலோட மெசேஜை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அவள் அறியாமல் வந்து அதில் வந்து முழுகிறா. வீட்டை சுதீர எதிரிக்காக பொறி வைக்கிறான். மீராவோட வந்து அதை எடியை வரும் இடத்துல வந்து வைக்குமாறு சொல்கிறா. கொஞ்ச நேரம் கழித்து எடி சிக்கியது போல் வந்து தெரியுது. ஆஷா, சுதீர், மீரா மூவரும் வந்து குச்சியோட வந்து ரெடியாக இருக்காங்க. ஆனால் அந்த பெட்டிகள் வந்து எதுவுமே வந்து இல்லை. காளி பெட்டியை பார்த்து தான் வந்து ஆஷா மீண்டும் வந்து தன் கணவரை வந்து ஆத்திரப்படுறான். காட்சி வந்து இப்போ ஆஷாவும் அக்கிரியும் வந்து கடற்கரையில் வந்து கட்டாங்க. 2 பேரும் வந்து கட்டி பிடிச்சி கிஸ் கொடுத்துட்டு வந்து பீச்சை வந்து சுற்றி திடுறாங்க. நீரில் வந்து நனைஞ்சிட்டு சிரிச்சுட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. படகடாம வந்து கூட அக்கிரி வந்து கேட்குறான், உங்களுக்கு உங்கள் கணவருக்கும் இடையில உண்மையிலே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ வந்து சொல்கிறேன், நாங்கள் 2 பேரும் வந்து லவ் மேரேஜ் தான் வந்து. ஆனால் வந்து சுதீர் வந்து டீச்சராக வந்து வேலை பார்த்துட்டு இருந்தான். அவன் அந்த ஜாப் பண்ணதுக்கப்புறம் வந்து வேலை தேடுறது வந்து நான் ஆசிரியர் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு வந்து கடனை வாங்கிட்டான். திருப்பி கொடுக்கவே இல்லை. அப்புறம் வந்து சரக்கு அடிச்சுட்டே வந்து வீட்டை எப்போ பார்த்தாலும் வந்து சரக்கு அடிச்சுதான் இருக்கேன். கடன் கொடுத்தவங்க வந்து வீட்டில் வந்து கெட்டாத்துட்டு வந்து திட்டுறாங்க. அதுக்கப்புறம் நான் நகையை விற்று தான் வந்து கடன் வச்சேன். அன்னையிலேருந்து வந்து எங்கள் ஊரோட வந்து விசில் விட்டுருச்சு. அகில் வந்து அவங்க பேச்சே வந்து தேக்குறான். ஆஷாவோட கண்ணீர் வந்து கண்ணீர் வடியுது. வீட்டில் வந்து குக்கர் வச்சு சத்து கேட்குது. மீரா வந்து பார்க்குறேன். அம்மா ஃபோனில் வந்து மூழ்கி இருப்பதை வந்து பார்க்குறேன். அம்மா, நீ இப்போ வந்து நீங்கள் ஃபோனை வந்து ரொம்ப பயன்படுத்துறீங்க, விசில் சத்தம் கூட உங்களுக்கு கேட்குறேன் அப்படின்றா. ஆஷா வந்து மன்னிப்பு கேட்குறேன். இருந்தால் மீராவுக்கு வந்து தூக்கம் கிடையாது. அம்மா படுக்கையில் வந்து பார்க்குறேன். வெளியே வந்து பார்த்தா வந்து அம்மா வந்து ஃபோனில் யாருனையும் சிரித்து பேசிகிட்டு இருக்கேன்னு வந்து பார்க்குறேன். மீராவுக்கு வந்து சந்தேகம் வருது. ஆனால் வந்து அவள் எதுவும் வந்து சொல்லாமல் வந்து இருக்கா. அகில் வந்து வெளிநாட்டை வந்து வேலை செய்கிறத வந்து சொல்கிறான். இப்போ வந்து ஒரு ஹோட்டலில் வந்து தங்கியிருக்கான். ஆஷா வந்து அவனை வந்து சந்திக்க வர. இவர் வந்து ஒன்றா வந்து மேட்ரு பண்ணுறாங்க. மேட்ரு பண்ணதுக்கப்புறம் வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க. அகில் வந்து அதை வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு வந்து சொன்னான். அந்த ஆஷா வந்து எனக்கு இதெல்லாம் வந்து சரியாக வந்து தெரியலை, நம்ம வந்து நம்ம தனியாக இருக்கிறத வந்து வீடியோலாம் எடுக்க வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறான். அகில் வந்து சரின்றா. வீட்டை வந்து ஆஷா வந்து பாட்டு பாடிட்டு வந்து தயிர் செய்கிறா. அப்புறம் வந்து மீரா வந்து உட்காந்து வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கா. இப்போ வந்து ஆஷா வந்து குளிக்க வந்து
மீரா வந்து ஃபோனை வந்து எடுத்து பார்க்குறேன். வந்து பார்த்தா வந்து ஃபோனோட இடம் வந்து இடம் மறைக்கிறேன். மீராவோட வந்து நீ என் ஃபோனை பார்த்தியா அப்படின்னு சொல்லிக்கிறேன். மீரா வந்து மறைக்கிறேன். ஆனால் வந்து மீராவுக்கு இடம் தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லி ஆஷாத் வந்து புரிஞ்சுக்கிட்டா. தாய்க்கு மகளுக்கு இடையில ஒரு விசித்திரமான பதட்டம் வந்து ஏற்படுது. பயந்து போய் ஆஷா வந்து அக்கீரை வந்து சந்திக்க போகிறா. என் மகளுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவன் எனக்கும் ஃபோன் செஞ்சான், என் நண்பர்கள் மட்டும்தான் என்று நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இதை கேட்ட ஆஷா வந்து இன்னும் பயப்படுறா. இரவில் ஜன்னல் வழியாக பார்க்கும்போது வந்து மீரா வந்து அப்பாட்ட வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்கிறது வந்து தெரியாது. எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி ஆஷா வந்து நினைக்கிறா. அடுத்த நாள் வந்து பள்ளியில் வந்து அவள் தோழி வந்து கேட்குறா, நீ செய்வது சரியான்னு சொல்லி நினைக்கிறியா? ஆஷா பேச்சை மாற்ற வந்து முயற்கிறான். ஆனால் அந்த தோழி வந்து சொல்கிறான், உன் மகன் வந்து என்னிடம் வந்து இடம் தம்பி சொல்லிட்டான். அவனுக்கு 38 வயசு. அந்த பையன் உன்னோட மிகவும் சின்னவன். ஆஷா அவங்களுக்கு கூட உடஞ்சி போகிறா. அதே பார்த்துட்டு வந்து வண்டி ஓட்டும் போது கவனம் சரி வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. எல்லாருக்கும் சாரி சொல்லிட்டு அங்கேருந்து கடையும் போகிறா. வீட்டுக்கு வந்த மீரா வந்து அவள் கையில் வந்து கட்டியிருப்பதை வந்து பார்க்குறா. பயந்து போய் என்ன நடந்துன்னு கேட்குறா. ஆஷா வந்து வண்டி இருந்து கீழே வந்துட்டோன்னு சொல்கிறா. மீராவோட கோவம் வந்து கொஞ்சம் வந்து குறையுது. தாய் மகள் இடையில வந்து கொஞ்சம் கடன் எடுப்பது. ஆஷா வந்து மீராவுக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். இனிமேல் எல்லாம் சரியாயிடும், முன்பாப்போட வந்து என் கூட பேசணும்னு சொல்லி அன்பா வந்து கூறுறான். ஆனால் அதுக்கு இதை வந்து சுதீர் மீண்டும் வந்து குடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு வந்தான். தண்ணீர் வந்து குடிச்சிக்கிட்டே வந்து இருக்கான். அந்த நிலையில் வந்து அவனை பார்த்தா வந்து ஆஷாவோட கோவம் வந்து இன்னும் அதிகம் வந்து இப்படிப்பட்ட ஒருவனுக்கு தான் வாழணுமா என்று கேள்வி வந்து அவன் மனதில் வந்து எழுது. அப்போ திடீர்னு மீராவோட வயிற்று வந்து கடுமையாக வந்து வழி எடுப்பது. அவள் வழியாக வந்து சொல்லிக்கிறா. ஆஷா பயந்து வந்து சுதீரை வந்து எடுப்பா. இருவரும் வந்து மீரா அழைச்சிட்டு வந்து மருத்துவமனைக்கு வந்து ஓடுறாங்க. அப்புறம் ஆஷா வந்து பாய்சனை வச்சு மீரா வந்து கொண்டு விடுறான். அது யாருக்கும் தெரியாமல் வந்து பார்த்துக்கிறா. அப்புறம் வந்து பார்த்தா வந்து ஆகாஷ் வந்து மீரா கூட வந்து தப்பாக நடந்த வீடியோ வந்து அவளுக்கு அவங்க அம்மாவுக்கு வந்து கிடைக்குது ஆஷாவுக்கு. அதை பார்த்து வந்து அவள் அழுகுறா. தானே வந்து மகளுக்கு வந்து விஷத்தை வச்சு கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. அப்புறம் வந்து அவள் எல்லா உண்மையை ஒத்துட்டு வந்து போலீஸில் வந்து சரணடைகிறா. இதோட அந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.